கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கிய இயக்குனர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் 18 திரைப்படங்களும், ராம நாராயணன் 9 திரைப்படங்களும், ஆர். சுந்தரராஜன் 7 திரைப்படங்களும், கே. சங்கர் 5 திரைப்படங்களும், மணிவண்ணன் 4 திரைப்படங்களும், மனோபாலா 3 திரைப்படங்களும், அரவிந்த்ராஜ் 3 திரைப்படங்களும், கே. ரங்கராஜ் 3 திரைப்படங்களும், எஸ்.பி. முத்துராமன் 2 திரைப்படங்களும், விக்ரமன் 2 திரைப்படங்களும், பி. வாசு 2 திரைப்படங்களும், விசு 2 திரைப்படங்களும், ஆர்.கே. செல்வமணி 2 திரைப்படங்களும், கங்கை அமரன் 2 திரைப்படங்களும், ராஜசேகர் 2 திரைப்படங்களையும் இயக்கியிருக்கின்றார்கள். இதில் ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இயக்கிய படங்களே. எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இயக்கிய படங்கள் தான் கேப்டனை ஒரு கதாநாயகன் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு சென்றது. எஸ்.ஏ. சந்திரசேகரன் கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி என்றாலே அந்த 80 காலகட்டத்தில் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு காலகட்டம். புரட்சிகரமான இயக்கத்திற்கும் புரட்சிகரமான வசனங்களை கொண்ட படத்திற்கும் உரியவர்தான் எஸ்.ஏ. சந்திரசேகரன். அந்த வசனங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உச்சரிக்கும் பொழுதும், தொழிலாளர் போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதும் உண்மையில் ரசிகர்கள் திரையரங்கில் ஆர்ப்பரித்தனர். அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள்தான்.